Hi friends, now I'm logic teacher. So now we are going to see the question number 4 from exercise 10.2 circles. Okay, the question is prove that the tangents drawn at the ends of a diameter of a circle are parallel. Okay, we have a circle. Okay, we have a circle and question is there are there's a diameter. Okay, diameter, tangents drawn at the ends of a diameter. So tangents வந்து இந்த எண்டில் இருக்கிற tangents. Okay, tangents through the ends of the diameter. Okay, இப்போ என்ன பண்ணணும்னா we have to prove that these two tangents are parallel அப்படின்னு we have to prove. Okay, இது நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓ this is some tangent P, tangent Q. Okay, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன லாஜிக், இதில் லாஜிக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா we know tangent will make with the radius 90 degree இல்லையா. ஸோ இங்கே 90 degree, இங்கே 90 degree. ஓகே, ஸோ இங்கே 90 degree, இங்கே 90 degree இருக்கும் இல்லையா. லாஜிக் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து தியரட்டிக்கல் டைப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸசைஸில். பட் அந்த நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா we can prove it easily. ஓகே, ஸோ தெரியும் this is 90 degree, this is also 90 degree, this is also 90 degree, this is also 90 degree. ஓகே, இப்போ PQRS இது ஆர்னு வச்சுக்கோங்க, இது எஸ். ஓகே, PRQSன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நேமு. இப்போ ஏங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது, இது பிங்கிற பாயிண்டில் மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த டூ டேஞ்சன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு we have to prove. ஓகேவா, அப்போ என்ன தெரியும் நமக்கு, இதில் லாஜிக் என்னென்னா இப்போ ரெண்டு லைனுக்கு இடையில் the angles between two lines, the interior opposite angles or alternate angles between two lines are equal அப்படின்னா those lines are parallel. இப்போ ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கிற இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், அந்த லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஓகே, அப்போ சொல்யூஷன். பட் நீங்கள் இதை லாஜிக் தெரிஞ்சிட்டீங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. இது நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது கிளியராக நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு எழுதிட்டு ஹியர் PR and Q, this is Q. Okay, QS are two tangents drawn at the end of diameter AB. Okay, அப்படின்னு you have to write. So here OA is perpendicular to PR. இந்த OAங்கிறது வந்து PRக்கு பர்பண்டிகுலர். OB is perpendicular to QS. ஓகே, அப்போ QBO ஆங்கிள் QBOங்கிறது என்னது, QBO. அப்போ B இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் பார்த்துக்குங்க. ஆல்டர்னேட் ஆங்கிள் என்னது, RAO. ஆங்கிள் RAO அல்லது OARனு கூட நீங்கள் எழுதலாம், which is equal to 90 degree. ஓகே, ஸோ tangents
PR and QS are parallel. இங்கே நீங்கள் என்ன எழுதணும்? Hence, since it is alternate angles between two straight lines are equal அப்படின்னு நீங்கள் எழுதணும். இதுதான் ப்ரெசன்டேஷன் மெத்தட். ஓகே, பட் நீங்கள் இந்த கொஷின் பார்த்த உடனே யூ கேன் கம் டு நோ தட் த லாஜிக் எப்போ பேரலல்னு சொல்லுவோம்? இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள், QBO, இந்த B, RAO ரெண்டும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இல்லையா? அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவல், ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு டேஞ்சண்ட்டும் இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலல்னு சொல்லலாம். ஸோ இது கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், SBO which is equal to PAO. அப்போ இந்த ஏங்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த SBO இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ லாஜிக் என்னென்னா, த alternate angles between the two straight lines are equal na, those lines are parallel, those two lines are parallel. இதுதான் லாஜிக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து 5th சம் பார்ப்போம். 5th one, prove that the perpendicular at the point of contact to the tangent to a circle passes through the center. Okay, there's a circle. There's a circle. We'll take this as a center point. Okay, இது ஓன் வச்சுக்கலாம். Prove that the perpendicular at the point of contact to the tangent. ஓகே, ஸோ இங்கே ஒரு டேஞ்சண்ட் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் இது வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டேஞ்சண்ட் வந்து இது ஒரு டேஞ்சண்ட்டு, நீங்கள் இங்கே கூட ட்ரா பண்ணலாம், இங்கே ட்ரா பண்ணலாம், எங்கே வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க? Prove that the perpendicular at the point of contact to the tangent. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இந்த பர்பெண்டிகுலர் லைன் பர்பெண்டிகுலர் டு த டேஞ்சண்ட். ஓகே, இதை சம் ஏபின்னு எடுத்துக்கலாம், இல்லை பிக்யூன்னு எடுத்துக்கலாம். பிக்யூ ஏபி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓ, இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த லைன் பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த டேஞ்சண்ட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணுற பர்பெண்டிகுலர் லைன் பாசஸ் த்ரூ த சென்டர், இது வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வி ஹாவ் டு ப்ரூவ். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நீங்கள் சொல்யூஷன் எழுதும்போது எப்போ நான் சொல்கிற மாதிரி கிளியராக எழுதணும். சொல்யூஷன் அப்போ வந்து வி நோ தட் this is perpendicular னு சொல்லிட்டாங்க இல்லையா? this is perpendicular, this line is perpendicular. so OA is perpendicular to the tangent PQ. இந்த OA வந்து PQக்கு perpendicular அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத we have to prove. ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரூவ் பண்ணிட்டா இது சென்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு we can prove இல்லையா? ஓகே, ஸோ நவ் இது வந்து என்னது? 90 டிகிரி இல்லையா? பர்பெண்டிகுலர் அப்படின்னா தட் இஸ் 90 டிகிரி. ஓகே, அப்போது திஸ் இஸ் 5th சம் இல்லையா? ரைட். இப்போது நமக்கு தெரியும், இன்கேஸ் த ஆங்கிள் PAO, இந்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் PAO is equal to 90 டிகிரி. ஓகே, அப்போ ஆங்கிள் PAB என்னவாக இருக்கும்? ஆங்கிள் PAB இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள்
is also 90 degree. So angle of BAO, இந்த BAO என்னது 180 degree. So the line BAO is collinear. What do you mean by collinear? Collinear na there are some 2-3 points இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். These points are on a straight line. இப்போ ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? If the points are lies on the straight line, those are called collinear line. Okay, so collinear அப்படிங்கும்போது இது straight line. This is a straight line. So it passes through the center. Okay guys, next sum is actually 6th one. This is also very easy sum only. Okay, see 6th one. Okay, the length of a tangent from point A at a distance 5 cm from the center of the circle is 4 cm. First question வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? We have to draw a circle and there's a center O. Okay, the length of a tangent from point A. So there is a point A. Okay, so there is a tangent from point A to the circle. Okay, point A at distance 5 cm. The length of a tangent from a point A at distance 5 cm from the center of the circle is 4 cm. Okay, so length of the tangent வந்து 5 cm. From center of the circle it is 4 cm. From the center of the circle is 4 cm. So இது என்ன சொல்லிட்டாங்க? 4 cm. Okay, then this is radius இல்லையா? This is radius. இது ஏன்னு வச்சுருக்கேன், இது பின்னு வச்சுக்கலாம். Okay, now find the radius of the circle. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தெரியும் this is 90 degree இல்லையா? So you can say that angle ABO is 90 degree. So this is a right angle triangle that you have to write, but I am not writing. So ABO is a right angle triangle. So using என்ன யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு you can use Pythagoras theorem. Okay, Pythagoras theorem என்ன? இப்போ opposite side to this angle, இதோட opposite side. Okay, wait, தப்பா எழுதிட்டேன். The length of a tangent from a point A at distance 5 cm from the center of the circle is 4. Sorry, this is 4 cm. இதை கொஷின் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் கிளியராக படிக்கணும். This is 5 cm. Okay, so we know that in a right angle triangle this is hypotenuse அப்போ இல்லையா? The opposite side to the angle is hypotenuse. The hypotenuse அப்போ OA squared is equal to OB squared plus AB squared is the Pythagoras theorem இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேணும்? I am writing here OA squared is equal to OB squared plus AB squared. Okay, OA squared என்ன வரும்? 25. 5 squared இல்லையா? 25. OB squared நமக்கு தெரியாது, we have to find out R squared. What is AB squared? 4 squared, that is 16. இப்போ R squared வேணும்னா இந்த 16 இங்கே கொண்டு வருவோமா? So R squared is equal to 25 minus 16 which is equal to 9 இல்லையா? So R squared 9 னா R squared 9 னா R is equal to root 9. root 9 என்ன வரும்? 3. So the value of R is equal to 3 cm. Right, நீங்கள் அந்த கொஷின் படிக்கும்போது you have to read it slowly and clearly. இதில் நானே மிஸ்டேக் பண்ணேன் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எழுதுறதுல. என்னென்னா the length of a tangent from a point
பி அட் அ distance 5 cm from the center. அப்போ distance வந்து from the center it is 5 cm. ஓகே, ஆஃப் த சர்க்கிள் இஸ் 4 cm. அப்போ அந்த லென்த்துங்கிறது என்னது, அதுதான் 4 cm. ஸோ அந்த கொஷினை மெதுவாக ஸ்லோவாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. அதை வந்து எப்போவுமே கொஷின் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை we have to read well. Okay, thank you.